இதுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் சிக்கலா என்ற அளவில் அங்கு சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியார் ஆகியோர் தொடர்பாக வீடியோ பதிவு சர்ச்சைக்குரிய வகையில் வெளியிட்டதும் அந்த மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்ததும் பெரும் விவாத பொருளானது. இதற்கு மறுப்பு தெரிவித்து கே.டி. ராஜேந்திர பாலாஜி மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் புதிய விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் ஐடி விங் சார்பிலும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் புதிய விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள். ஒரு மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோரின் கொள்கைகளை அழித்துவிட முடியாது என்றும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றி நாங்கள் வாழ்பவர்கள் என்றும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட எந்த தீர்மானத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்றும் அதிமுகவின் ஐடி விங் தரப்பில் இப்போது புதிய விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் அங்கு பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோர் தொடர்பான வீடியோ பதிவு தொடர்பாக தங்களிடம் எந்த விதமான முன் தகவலும் தெரிவிக்கவில்லை என்பதால் அவை நாகரிகம் மற்றும் மேடை நாகரிகம் கருதி உடனடியாக அங்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை என்ற புதிய விளக்கமும் அதிமுகவின் ஐடி விங் தரப்பில் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை விமர்சித்ததால் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது. அதன் பின்னர் அந்த கட்சியின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை நீக்கிய பிறகு இப்போது புதிதாக இங்கு நயினார் நாகேந்திரனின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உருவான பின்னர் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு, கோவையில் நடைபெற்ற RSS மாநாடு ஆகியவற்றில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதும் அங்கு திராவிட கொள்கைகளை விமர்சித்து அங்கு பிளக்ஸ் போனர்கள், பிளக்ஸ் போர்டுகள் ஆகியவை வைக்கப்பட்டதும், வீடியோ பதிவு வெளியிடப்பட்டதும், அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்கும் மேடையில் அதிமுக கட்சியின் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இப்போது பல்வேறு தரப்பினரும் விளக்கம் அளித்து வருகிறார்கள். முதலில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி இன்று காலையில் விளக்கம் அளித்தார். அது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருந்தது. தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தது என்று கூறியிருந்தார். இப்போது எஸ்.பி. வேலுமணி மீண்டும் RSS மாநாட்டில் பங்கேற்றது தொடர்பான அந்த பேட்டியில் தாம் மாநாட்டில் பங்கேற்றது பேரூர் ஆதீனத்தின் ஆண்டு விழாவிற்காகத்தான் அங்கு பங்கேற்றேன், அவரை பெருமைப்படுத்தும் விழாவிற்காகத்தான் தாம் பங்கேற்றேன் என்று அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி அளித்த அந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். அண்ணாவின் ரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக? அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க. ஆர்.எஸ். பாரதி இந்த சப்ஜெக்ட சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்.எஸ். பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு, அண்ணாவின் ரத்தமெல்லாம் பேசியிருக்காரு. ஆர்.எஸ். பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன். இது முழுமையா அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்.எஸ். பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும், விட்டுருங்க. அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, ஆர்.எஸ். பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க, அப்போ தெரியாது பிஜேபி பற்றி. அதே போல் 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்ஃப் போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதாவது
கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல இவங்க வந்து சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதே போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளை போடுறாங்க. திமுக போல நம்ம ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதை தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில எந்த திட்டம் வரல, இன்றைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பார்க்குறாங்க. ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் 99ல் பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரையில் அமைச்சராக இருந்தான்னு தெரியும். அதே போல 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க. நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க. நாங்க வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம். ஆனால் என் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியார் அதில் தெளிவாக தான் இருக்கார். எஸ்பி வேலுமணி அளித்த அந்த விளக்கத்தை பார்த்தோம். அதில் கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் திராவிட கொள்கையை யாராலும் அழித்து விடத்தான் முடியுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் திமுக தரப்பில் இதை திசை திருப்பும் வகையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும், தாம் இன்று RSS மாநாட்டில் பங்கேற்றது தொடர்பாகவும், நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றது தொடர்பாகவும் திமுகவின் அமைச்சர்கள் தான் தொடர்ச்சியாக பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், தாங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது இதை யாரும் கவனத்திற்கு வரவோ அதை பார்க்கவோ இல்லை. மாநாடு முடிந்து வந்த பிறகே இது பற்றிய செய்திகள் வாயிலாக தாங்கள் அறிந்து கொண்டோம் என்றும், தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு மற்றும் ஜாதி மறுப்பு கொள்கையை அவர் ஆயுதமாக எழுதினார் என்றும், எப்போதும் கடவுளின் பெயரை சொல்லி சிலர் தவறான அரசியலில் ஈர்ப்பவும் அந்த கொடிய ஜாதி பேதங்களின் மீதுதான் பெரியார் தொடர்ந்து எதிர்த்து பேசி வந்தார் என்றும், அவர் தொடர்பான அந்த வீடியோ பதிவு வெளியானது தங்களுக்கு தெரியாது என்றும் எஸ்பி வேலுமணி இந்த மறுப்பு செய்தியில் கூறியிருக்கிறார். இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிடையே கூட்டணி ஏற்பட்ட போதிலும் தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடும் RSS மாநாடும் அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் ஒரு சலசலப்பை, சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.